வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுவர்ணா துசிதர், யாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் மோசடி ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்த விவாதம் தாமதமாவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் பிரதியமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே கையொப்பம். பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் எதிர்ப்பு. மிகப்பெரிய திருடன் தொடர்பில் அசாத் சாலி கருத்து. முறிகள் மோசடி மற்றும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் தொடர்பிலான விவாதம் தொடர்ந்தும் பிற்போடப்படுவது குறித்து பாராளுமன்றத்தில் இன்று கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. මේ පාර්ලිමේන්තුවේ මීට පෙර විවාදයක් තිබුණා ප්‍රකට முறிகள் மோசடி மற்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னர் விவாதம் நடைபெற்றது. எனினும் விவாதத்தின் இரண்டாம் நாள் அதன் மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை என கூறி மொழிபெயர்ப்பு கிடைக்கும் வரை விவாதம் பிற்போடப்பட்டது. ஆகவே இந்த விவாதத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா என கேட்க விரும்புகின்றேன். ඒ විවාදය පැවැත්වීම සඳහා ඔබතුමා අවශ්‍ය පියවර අරගෙන තිබෙනවද? මොකක්ද මේ සම්බන්ධ තත්ත්වය කියලා ගරු කතානායක? இதற்கு ஒரு மாதம் செல்லும் என ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நேற்று மாலை எனக்கு கடிதம் கிடைத்தது. ஆயிரக்கணக்கான பக்கங்களை மொழிபெயர்க்க வேண்டும். இதனால் அரச கர்ம மொழி திணைக்களம் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளது. முறிகள் ஆணைக்குழு அறிக்கையின் ஆங்கில பிரதி கிடைத்துள்ளது. ஆகவே மற்றைய அறிக்கை வரும் வரை இது தொடர்பில் விவாதிக்க முடியும் அல்லவா? இரண்டையும் ஒரே நாளில் விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்பதே பெரும்பாலானோரின் நிலைப்பாடாக இருந்தது. நான் அதனை முன்வைப்பேன். அரச கர்ம மொழி திணைக்களத்தை எதிர்பார்த்திருந்தால் இதனை நிறைவேற்ற நீண்ட காலம் செல்லும். ஆகவே வேறு மொழிபெயர்ப்பாளர்களை தெரிவு செய்வது சிறந்தது என நினைக்கின்றேன். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட உள்ள நிலையில் மொழிபெயர்ப்பு பிரச்சனையினால் இதனை பிற்போடுவது அநீதியானது. நான் அல்ல, ஜனாதிபதியின் செயலாளரே அதனை அரச கர்ம மொழி திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளார். ஒரு மாதத்திற்குள் வழங்குவதாக நேற்று எனக்கு அறிவித்தனர். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் தொடர்ந்தும் கையொப்பமிட்டு வருவதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று மாலை வரை கையொப்பமிட்டிருக்கவில்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் நீக்கிக் கொள்ளவில்லை. ரங்கே பண்டார மற்றும் வசந்த சேனநாயக்க போன்றவர்களே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆரம்பித்தனர். அவர்கள் நிறைவேற்றாமையினால் எமக்கு நிறைவேற்றுமாறு கோரினர். அதன்படி நாம் தற்போது அதனை செய்து வருகிறோம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் நாம் அனைவரும் கையொப்பமிட்டு விட்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தற்போது கையொப்பமிட ஆரம்பித்துள்ளனர். அனைவரும் ஒன்றிணைந்து இதனை நிறைவேற்றுவார்கள் என நான் நினைக்கிறேன். අපි අද දවස ඇතුළත පණිවිඩය දෙන්න. විශ්වාස භංග යෝජනාව நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையொப்பம் பெற்று வருகிறோம். அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலரும் கையொப்பமிட இணக்கம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் கையொப்பமிட்டதும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் ஒப்படைப்போம். එයට බහුතරයක් එකඟද නැද්ද කියලා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இருவர் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டுள்ளனர். அதனை அண்மையில் ராஜாங்க அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க பகிரங்கமாக கூறியதுடன் பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலைமையும் அதில் கையொப்பமிட்டதாக தெரிவித்தார். நேற்று திருகோணமலையிலிருந்து சென்று 14வது நபராக கையொப்பமிட்டேன். குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த காலப்பகுதிக்குள் செய்துள்ள மக்கள் விரோத செயற்பாடுகள் காரணமாக அவரை நீக்க வேண்டும் என நான் விருப்பம் தெரிவித்துள்ளேன். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தமது கட்சி தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அண்மையில் பிபிசி சிங்கள சேவைக்கு குறிப்பிட்டிருந்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எமது கட்சி இதுவரை உத்தியோகபூர்வமாக தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை, கலந்துரையாடவும் இல்லை. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் முன்னின்று செயற்படும் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு அழைக்கவும் இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். நடைபெற்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பதில் கிடைத்துள்ளதாயின் அந்த பதிலுக்கு துமிந்த திசாநாயக்கவும் பதில் கூற வேண்டும், ரணில் விக்ரமசிங்கவும் பதில் கூற வேண்டும். அதேபோன்று ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த கட்சியின் உறுப்பினர்களும் பதில் கூற வேண்டும். தனிநபருக்கு இந்த பொறுப்பினை வழங்க முடியாது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று நேற்று அலரி மாளிகையில் கூடியிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள்
நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டால் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து விலக வேண்டும் என நேற்றைய கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் ஏன் இதற்கு ஆதரவு வழங்குகின்றனர்? அவர் கையொப்பமிடுவார்களாயின் அவர்கள் அரசாங்கத்தில் நீடிக்க முடியாது, விலக வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டு அரசாங்கத்தில் நீடிக்க முடியாதல்லவா? கையொப்பமிட்டால் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 37வது கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகின்றது. இலங்கை தொடர்பிலான அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஜெயித் ராட் அல் ஹுசைன் நாளைய தினம் சமர்ப்பித்து உரையாற்றவுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 37வது கூட்டத்தொடர் மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாளைய தினம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் இளவரசர் ஜெயித் ராட் அல் ஹுசைன் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றவுள்ளார். பொறுப்புக்கூறல் செயற்பாட்டை முன்னெடுப்பதில் இலங்கை தாமதம் காட்டுவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஐநா மனித உரிமை பேரவையின் 37வது கூட்டத்தொடருக்கு முன்னதாக மனித உரிமைகள் ஆணையாளர் சமர்ப்பித்திருந்த அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பொறுப்புக்கூறல் தொடர்பில் 31 பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு இலங்கைக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கி 1 வருடம் பூர்த்தியாகும் நிலையில் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேற்றைய தினம் இலங்கை தொடர்பான பூகோள காலக்கிரம மீளாய்வு விவாதம் நடைபெற்றது. இதன் போது ஜெனீவாவிற்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க உரையாற்றினார். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு பெட்டிஷனில் வச்சு மலிக் சமரவிக்ரம யூஎன்பி சேர்மன் இந்த கட்சி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு முழுவது ஒரு காரணமாக இருக்கிறது மலிக் சமரவிக்ரம. இந்த பெட்டிஷன்லையோட எனக்கு வந்திருக்கு ஐலண்ட் நியூஸ் பேப்பர்லையும் டெய்லி நியூஸ்லேயும் வந்த ஒரு நியூஸ் வந்து மலிக் சமரவிக்ரம இந்த கம்பெனியால் நடந்த 500 மில்லியனுக்கும் பொறுமதியான ஒரு ஃப்ராட். அந்த ஃப்ராட்ல ஒரு கஸ்டமர் ஆஃபீஸர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு வந்த கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் அக்சசரிஸும் கார்மெண்ட்ஸையும் லோக்கல் மார்க்கெட்டுக்கு வித்தாரு. அதில் நடந்த இன்வெஸ்டிகேஷனும் நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ மலிக் சமரவிக்ரம அதை இல்லைன்னு டினை பண்ண ஒரு ரிப்ளையும் எனக்கு வந்திருக்கு. ஆனா அதோடு எனக்கு கிடைச்சிருக்கு 19 செக்ஸ், எல்லாம் ஒரிஜினல் செக்ஸ். 20.9 மில்லியன் பொறுமதியான செக், 19 செக். இந்த செக்கை நாங்கள் நேற்று இன்லேண்ட் ரெவன்யூ கொடுத்துருக்கோம், இந்த பிரைபரி கமிஷனுக்கு கொடுத்துருக்கோம். இன்லேண்ட் ரெவன்யூ கஸ்டம்ஸ்லையும் செக் பண்ண சொல்லி இது என்னத்துக்காகவே கொடுப்பாட்டிச்சு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தெரிவான பிரதிநிதிகள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றிருந்தனர். இந்த தேர்தல் முறை நிச்சயமாக இன்னும் ஒரு முறை இருக்காது. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு குறிப்பாக இந்த சிறிய கட்சிகளாக நெருக்கடி கொடுத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வைத்தவர்கள் கூட திருப்தி அடைகிற வகையில் இந்த தேர்தல் இடம்பெறவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்ற தமிழர்கள் இந்த தேர்தல் முறையிலும் நாங்கள் வெற்றி பெறலாம். இந்த நாட்டில் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட முறை அது மிக பாதகமாக இலங்கை முழுவதிலும் மிக பெரும்பாலும் பாதகமாகவே அமைந்திருக்கின்றது. இன்னொரு முறை அந்த அவலம் எங்களுக்கு வராது, அதற்கான திருத்தங்கள் செய்யப்படும். எங்களுடைய ஒற்றுமைதான் எங்களுக்கு மாற்றாக தேர்தலில் போட்டியிட்டு வென்று வந்திருக்கக்கூடிய அந்த அங்கத்தவர்கள் கூட இந்த சபைகளை குழப்புகின்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் பண்ண முடியும். ஆனால் எப்படியும் அவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் சொல்ல முடியாது. எங்களை சுற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பை நசுங்க வைக்க வேண்டும், பலையினப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், பெரும்பான்மை சிங்கள கட்சிகளாக இருக்கலாம், பரப்புரையை செய்தார்கள். தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்கின்ற போது சிங்கள யானை கட்சியும் கை கட்சியும் மொட்டும் உள்ளே புகுந்து கூடுதலான ஆசனங்களை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கில். இதிலே கொள்கை பார்க்க முடியாது. ஆகவே இதிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கவில்லை என்றால்
யானையும் கையும் மொட்டும் இணைந்து ஒரு ஆட்சியை எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே கொண்டு வருகின்ற அபாய நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. 270 சபைக்கு மேல் பெற்றிருக்கின்றோம். தாராளமாக போதும். நாங்கள் ஒரு கட்சியைத்தான் எல்லோரும் நோக்கி அதற்கு எதிராகத்தான் நாங்கள் வேறு சில கூடுதலாக எங்களை நோக்கி 9 கட்சிகள் இருந்ததோ, அதாவது சுயேட்சையுடன் சேர்ந்து. ஆனால் நாங்கள் ஒன்றைத்தான் கருத்துமாக எடுத்தோம். இதேவேளை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் சத்தியப்பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக 2010ஆம் ஆண்டிலே 65,610 வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெற்றிருந்தது. நான் மட்டக்களப்பை ஒரு உதாரணமாக வைத்து பேசுகிறேன். 2012 நினைக்கின்ற கிழக்கு மாநசபை தேர்தலில் 1,20,000 வாக்குகள் கிட்டத்தட்ட மாநசபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்தது. அதன் பின்பு 2015 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 1,28,000 வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்தது. 2018 நடந்து முடிந்திருக்கிற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாய் நாம் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். 48,000 வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் பலவற்றில் சிதறிக்கப்பட்டிருக்கும். தமிழர்கள் முதலமைச்சராக வருகின்ற பொழுது வடகிழக்கு இணைப்பு என்பது எளிதாக சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி, அந்த ஆட்சியின் அதிகாரங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டுமென்றால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அமைச்சரவை இன்று கூடிய சந்தர்ப்பத்தில் பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் அரசாங்கத்தின் எதிர்காலம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றதுடன் பிரதமரும் அதில் கலந்து கொண்டிருந்தார். அரசாங்கத்தின் பயணம் தொடர்பில் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அமைச்சரவைக்கு பிரேரணையொன்றை முன்வைத்திருந்ததுடன் அது தொடர்பில் ராஜித சேனரத்னவும் கருத்து தெரிவித்திருந்தார். 59வது அமைச்சரவை திருத்தமாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அடங்கிய பிரேரணையை முன்வைத்தார். அரசாங்கத்தை மறுசீரமைக்காவிட்டால் நாம் விழுந்து விடுவோம் என கூறினார். அவருடைய யோசனைக்கு அமைச்சர் ராஜித சேனாரத்னவும் இணக்கம் தெரிவித்தார். இல்லாவிட்டால் வேறு தீர்மானம் எடுக்க வேண்டி ஏற்படும் என அவர் கூறினார். நானும் அதனையே கூறுகின்றேன். அரசாங்கம் பயணிக்கும் பாதை சிறந்ததாக தென்படவில்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும் என்பது தேர்தலில் ஏற்படும் மாற்றமல்ல. அதற்கு முன்னர் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். வேறு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதில்லை. ஒரே அரசாங்கமே இருக்கிறது. மக்களின் நலன் கருதியே அந்த பயணம் அமைய வேண்டும். விவசாயிகளுக்கான உர மானியத்தை உரிய முறையில் வழங்க வேண்டும். பாடசாலை சீருடைகளை வழங்க வேண்டும். ரணசிங்க பிரேமதாச வழங்கியதை போன்று மக்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும். வீதிகளை திருத்த வேண்டும். தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஜனாதிபதியுடன் நான் கலந்துரையாடிய போது பிரதமருடன் மற்றொரு கலந்துரையாடலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணையை கைவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய பயணம் ஒன்றை தொடர்வதற்கான அதிகாரத்தை வழங்கி அரசாங்கத்தினால் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது. இல்லாவிட்டால் நமக்கும் வேறொரு பயணம் செல்ல வேண்டி ஏற்படும் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், பிரதி அமைச்சர் சுசந்த பொஞ்சிநிலமே, பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் ஆகியோர் தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. நாட்டில் எதிர்பாராத கவலைக்கிடமான சம்பவங்கள் இடம்பெற்றன. மக்களுக்கு எதிராக வன்முறைகள் இடம்பெற்றன. அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாவட்டத்தில் அவ்வாறான வன்முறை ஏற்படுவதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. சட்டம் விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். போலீசார், பாதுகாப்பு தரப்பினர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது விரைவாக செயற்பட வேண்டும். அம்பாறை கண்டி சம்பவங்கள் தொடர்பில் சட்டம் ஒழுங்கு விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
மகாவலியை மையப்படுத்திய மன்னார் உள்ள நிலைகள் காரணத்தினால் கடந்த 3 வருட காலமாக மழை வீழ்ச்சி குறைந்த காரணமாக எங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விடயம் தெரியாத அளவிலே தான் அனர்த்தத்தை முகம் கொடுக்கவில்லை. நாங்கள் தெரியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களின் காணிகளுக்கு வன பாதுகாப்பு திணைக்களம் அடையாளமிட்டு அவற்றை கைப்பற்ற முயற்சிக்கிறது. இதனை உரியவாறு முன்னெடுக்க வேண்டும். மக்களின் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். காணியற்றவர்களுக்கு காணி வழங்கப்பட வேண்டும். யூனிவர்சிட்டி காலேஜ் சம்பந்தமான இது வந்து கெசட் பண்ணது 12 ஏக்கர்ஸ். அதாவது 315 and 315B இந்த 2 துண்டையும் வந்து இவர பேரிலேயே ஜனார்தன் ரிஷி அந்த இன்னொரு பேருக்கு பிரித்திருக்கிறாங்க. 1 மில்லியன் ரூபீஸ் அதுல கையாளப்பட்டிருக்கு. 7 மில்லியன் இவர் பேர்ல வந்து அந்த சல்லி எடுக்கப்பட்டிருக்கு. காணி எல்ஆர்சி காணி 2016ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் நாங்க 315 ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர் மிஸ்கைட் பண்ணி அது மட்டும் இல்லாம இவர் 11 துண்டு காணிகளை வித்திருக்கார். இது சம்பந்தமான இது வந்து டிவிஷனல் மீட்டிங்ல பிரைபுக்கு போடுறது சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான ஆய்வு செய்து இது முடிவு வர வரைக்கும் டிசிசியும் டிவிஷனல் செக்ரட்டரியும் தான் முடிவெடுக்கிறது. I am not a LRC chairman. I am not a LRC. That's why I am telling you, are not a LRC chairman. You brought up 70. I can't say to the public. So there is இது சம்பந்தமாக தேசிய அபிவிருத்தி செய்தியூடாக புலனர்வை மும்மொழி தேசிய பாடசாலையின் நிர்மாண பணிகள் தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம். தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் பல இனங்களை கொண்ட மும்மொழி கல்வியுடனான புதிய தேசிய பாடசாலையொன்றின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எண்ணக்கருவிற்கு அமைய இந்த பாடசாலை நிர்மாணிக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் புலனர்வை கதிர்வெல பகுதியில் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி மும்மொழி தேசிய பாடசாலையின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பமாகின. அனுராதபுரம், திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களுக்காக பல இனங்களை கொண்ட மும்மொழி கல்வியுடனான கலப்பு பாடசாலையொன்றை உருவாக்குவதன் தேவை இதனூடாக பூர்த்தி செய்யப்பட உள்ளது. 6ஆம் தரம் முதல் உயர்கல்வி வரையான வகுப்புகளை கொண்ட இந்த பாடசாலை அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக நிர்மாணிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் நிர்மாணப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் இன்று மாத்தளை பாக்கியம் தேசிய பாடசாலை நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வருகிறது. இதன் மற்றும் ஒரு கட்டம் மாத்தளை பாக்கியம் தேசிய கல்லூரியில் இன்று நடைபெற்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த பயிற்சி பாசறையில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆரம்பமான இந்த சேலமரவிலே பாடசாலை இந்த குரூப் நல்லா செய்திருந்தீங்க, நல்லா யோசிச்சிருந்தீங்க. ஐக்கிய தேசிய கட்சியில் குறிப்பிட்டிருக்கக்கூடியவர்கள் இக்குழுவினரால் நடத்தப்பட்ட செயல்திறன்கள் யாவும் எமது மாணவர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காணப்பட்டது. தலைமைத்துவம் பற்றி எமது பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் சிறந்த முறையில் பயிற்சி பட்டறையை வழங்கிச் சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் 2 சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு யாழ் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 3 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் நெப்போலியன் மற்றும் மதனராஜா எனப்படும் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகாது வெளிநாட்டில் தலைமறைவாகி வாழ்ந்து வருகின்றனர். வழக்கு தொடர்பில் கைதான மூவருக்கும் 2016இல் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டதுடன் அவர்களை நாடு கடத்தி யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு இலங்கை அரசின் உயர் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் பணிப்புரை பிறப்பித்திருந்தது.
இதன் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் நடவடிக்கை எடுப்பதாக நீதிமன்றக்கு அறிவித்திருந்தனர். இன்று குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாடு கடத்தல் தொடர்பான மத்திய அதிகார சபையின் பொறுப்பதிகாரியான பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு குறித்த 2 EPDP உறுப்பினர்களையும் நாடு கடத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு யாழ் மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வீதி விபத்துக்களால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே உள்ளன. கவனையினமே இந்த விபத்துக்களுக்கான பிரதான காரணமாக அமைந்துள்ளது. வீதி விதிமுறைகள் மற்றும் சமிக்ஞைகளை பின்பற்றாமை, அதிக வேகத்தில் வாகனங்களை செலுத்துதல், தொலைபேசியில் உரையாடிக் கொண்டே வாகனங்களை செலுத்துதல் போன்ற தவறுகளே அதிக விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாகும். வீதி பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும், சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்ற போதிலும் விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடையவில்லை. கடந்த வருடம் 38,889 வீதி விபத்துக்கள் நேர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. அவற்றுள் 2,922 விபத்துகளில் 3,100 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,303 பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை 2016 ஆண்டு 2,961 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,952 விபத்துக்கள் 2016 ஆண்டு நேர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. 8,518 பேர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். 2016 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2017 ஆண்டு வீதி விபத்துகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவ்வாறு வீதி விதிமுறைகளை பின்பற்றாமை மற்றும் கவனயீனத்தினால் ஏற்படும் வீதி விபத்துக்களை தவிர்க்க முடியும் அல்லவா? பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்த வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும். இவை நகரை அழகுபடுத்துவதற்காக வைக்கப்பட்டிருப்பவை அல்ல. நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வீதியோரங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளுடன் வீதிக்கு வருகின்ற நாங்கள் மீண்டும் வீட்டை சென்றடைகுவோமா என்பதை வீதி விபத்துக்கள் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றன. நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற வீதி விபத்துக்களுக்கான காரணத்தை கண்டறிவதற்கு முன்னர் அதனை தவிர்ப்பதற்கான பெரும் பங்கு சாரதிகளாகிய எமக்கு இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நீங்கள் சாரதியாக வெளியில் வருகின்ற போது வாகனம் ஒன்றை முட்டி மோதுகின்ற நிலையில் எதுவுமே அறியாமல் எதிரில் வரக்கூடியவரின் உயிரும் உங்களுடைய உயிருடன் சேர்த்து காவு கொள்ளப்படுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். விபத்துக்கள் இயல்பாக நிகழ்பவை அல்ல, அவை ஏற்படுத்தப்படுகின்றன. சிந்திப்போம், பயணிப்போம். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் முதல் போட்டி 69 ஓட்டங்களால் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி கொண்டது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மகளிர் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு அங்கமாக நடத்தப்படும் இந்த தொடரில் முதல் போட்டி தம்புலை ரங்கிரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. 17 வயதுடைய கவிஷா தில்ஹாரி இன்றைய தினம் ஒருநாள் அறிமுகம் பெற்றார். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 250 ஓட்டங்களை பெற்றது. அபாரமாக துடுப்படுத்தாடிய ஜாபிரியா கான் 113 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் சமரியா தபத்து மற்றும் சசிகலா சிறிவர்தன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 251 ஓட்டங்களை நோக்கி களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி தடுமாற்றமான ஆரம்பத்துடன் 94 ஓட்டங்களுக்கு முதல் 5 விக்கெட்டுகளையும் இழந்தது. சமரியா தபத்து 46 ஓட்டங்களையும் சசிகலா சிறிவர்தன 44 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை மகளிர் அணி 45.2 ஓவர்களில் 181 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. பிஸ்மா மாவூர் 17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.